السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இன்றைய இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வின் கௌரவ தலைவர் டாக்டர் ஷேக் ரைசுத்தீன் ஷராயி எம்டி அவர்களே, கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, இன்றைய நிகழ்வுக்கு அதிதிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, பல சிரமங்களுக்கும் வேலைப்பளுக்களுக்கும் மத்தியில் தூர இடங்களிலெல்லாம் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இலங்கை முஸ்லீம்கள் அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்விலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அண்மை காலங்களில் ஒரு 2-3 வாரங்களாக சோஷியல் மீடியாக்களிலே இந்த நிகழ்வு பற்றிய விமர்சனங்களும் வாத பிரதிவாதங்களும் போய்கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு அல்லாஹுடைய உதவியோடு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் ஒரு பிரஸ் மீட்டிங் வைத்து இதை அறிமுகப்படுத்தினால் என்ன, அல்லது நாம் இதை ப்ரோமோ வீடியோக்கள் செய்து சோஷியல் மீடியாக்களிலே பரப்பினால் என்ன என்று ஒரு கலந்துரையாடல் வைத்தபோது, இல்லை, நாம் இதை மிக பக்குவமாக யாருக்கும் தெரியாமல் அழைத்து, அதாவது அழைக்கப்பட்டவர்களை மட்டும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை செய்து முடிப்போம், பிறகு நடந்த பிறகு சொல்லுவோம் என்றிருந்தோம். அதற்கு பிரதானமான காரணம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அமைந்த இந்த தௌஹீத் சிந்தனையை, பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இலங்கையிலே பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். அப்படி அறிவித்தல் விடுத்தால் அவர்கள் எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று எங்களோடு கோபித்துக் கொள்வார்கள் என்கிற பயம்தான் எங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தது. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பெரியவன். இன்று இலங்கையில் இருக்கிற 22 லட்சம் முஸ்லீம்களுக்கும் இப்படி ஒரு அல் மன்ஹஜு ஸஹீஹ் என்கிற புத்தகம் வெளியிடப்படுகிறது என்கிற தகவலை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் சொன்னது போல அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை விரிவாக்கி அவர்களுக்கும் அதற்குரிய கூலியை கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாஹ் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிலர் இந்த பிரபஞ்சம் தற்செயலாக தோன்றியது என்கிற சித்தாந்தத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இந்த பிரபஞ்சம் தற்செயலாக தோன்றவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் மிக தெளிவாக இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாஹ் என்பதில் உறுதியோடு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் எதற்காக படைத்தான் என்கிற கேள்வி உண்மையிலேயே நல்ல சிந்தனை உள்ளவர்களுடைய மனங்களில் அவ்வப்போது வந்து போக வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஏன் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான்? இதை பற்றி அவன் குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்து சாத் என்கிற அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் சொல்லுகிறான், வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா பாத்திலா. வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் நாம் பாத்திலாக படைக்கவில்லை. பாத்திலாக என்றால் சும்மா படைக்கவில்லை, அர்த்தமில்லாமல் படைக்கவில்லை. ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا. ஒரு அர்த்தமில்லாமல் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற நினைப்பு, எண்ணம் நிராகரிப்பவர்களுடைய எண்ணமாகும். ஃபவைலுல் லல்லதீன கஃபரூ மினன் நார். அப்படி இருக்கிற நிராகரிப்பாளர்களுக்கு
நரகம் அவர்களுக்குரிய இடமாக இருக்கிறது, அவர்களுக்குரிய சாபமாக இருக்கிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போல சூரத்து துஹான் என்கிற அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் வமா ஹலக்ன ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன், வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் நாம் விளையாட்டாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதே போன்று இன்னும் சில வசனங்களிலும் சூரத்துல் அன்பியா 16வது வசனத்திலும் இந்த கருத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரபஞ்சம் வீணாக படைக்கப்படவில்லை. குறிப்பாக பூமியை ஒரு விசித்திரமான ஒரு கோலமாக அல்லாஹ் படைத்து அந்த பூமியிலே பல படைப்புகளை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். இதை பற்றி குர்ஆனிலே அவன் சொல்லும்போது ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டியே நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இப்போ பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை, பூமியை அழகிய வடிவில் படைத்திருக்கிறவன் சொல்கிறான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டியே படைத்திருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு மனிதர்களை பார்த்து சூரத்துல் அன்பியா சூரத்துல் முஃமினூன் 115வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறான். மனிதர்களை பார்த்து கேட்கிறான், உங்களை ஒரு அர்த்தம் இல்லாமல் வீணாக இந்த உலகத்தில் நான் படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்பதற்காக ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் இந்த கேள்வியை கேட்டு பதிலையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த பதிலை சூரத்து தாரியாத் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ மனிதர்கள் படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹுவை இபாதத் செய்வதற்காக மட்டுமே. இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமாகும். இதை நாம் ஜீரணித்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாம் வணக்கம் செய்வதற்காக படைக்கப்பட்டுள்ளோம் என்றால் அந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை தருவது அல்லாஹுடைய கடமையாகும். எனவே அல்லாஹு தஆலா அதை நமக்கு சொல்லித் தருவதற்காக முதல் ரசூலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். இறுதி ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறான். எனவே ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பத்தின் பேரில் அவர்களுடைய மன இச்சைக்கு ஏற்ற முறையில் அல்லாஹ்வை வணங்க முடியாது. அப்படி வணங்குவதாக இருந்தால் ஒரு ரசூல் வர வேண்டிய தேவையும் கிடையாது. எனவே அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பி இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியாக அனுப்பி வைத்தான். அவர்கள் அழகிய முறையில் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து அல்லாஹு தஆலா சூரத்துல் மாஇதாவினுடைய வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணமாக்கி விட்டேன், என்னுடைய நிஅமத்துகளையும் பூரணமாக்கி விட்டேன், இஸ்லாமை என்னுடைய மார்க்கமாக உங்களுக்கு நான் அங்கீகரித்து கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஹஜ்ஜுக்கு வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எனக்கு தரப்பட்ட பொறுப்பை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். அதாவது இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தந்து விட்டேனா என்று கேட்டார்கள். அதற்கு வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் ஆம் அல்லாஹுடைய தூதரே என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி காட்டி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் A to Z சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் சொல்லித் தந்தார்கள், நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் எச்சரிக்கை செய்தார்கள். அவ்வளவும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இருந்தாலும் கூட முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்,
இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள், மிக உருக்கமான உபதேசம். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து விட்டன. கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்போது நாங்கள் கேட்டோம், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இந்த உபதேசம் விடை பெறுகிற ஒருவருடைய உபதேசம் போன்றிருக்கிறது, எங்களுக்கு வசியச் செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் வசியச் செய்கிறார்கள், ஊசிக்கும் பி தக்குவல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் தக்குவா செய்து கொள்ள வேண்டும். வஸ்ஸம்இ வத்தாஅ, உங்களுக்கு ஒருவர் பொறுப்பாக்கப்பட்டு விட்டால், அதிகாரம் கொடுக்கப்பட்ட நிலையில் பொறுப்பாக்கப்பட்டு விட்டால், அவர் சொல்வதை கேட்டு நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று வசியச் செய்துவிட்டு சொன்னார்கள் ஒரு முன்னறிவிப்பு. فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ بَعْدِي فَسَيَرَى اخْتِلَافًا كَثِيرًا, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக எனக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். சுப்ஹானல்லாஹ், எனக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் விரக்தி அடைய வேண்டாம், குழம்பிக் கொள்ள வேண்டாம், மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட வேண்டாம், மெஜாரிட்டி மைனாரிட்டி நீங்கள் பார்க்க வேண்டாம். மாறாக அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா இர் ராஷிதீன் அல் மஹ்தியீன மின் பஅதி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள், நேர்வழி நடக்கக்கூடிய குலஃபா உர் ராஷிதூன்களுடைய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடியுங்கள். அப்து அலைஹா பின் நவாஜித், அந்த சுன்னாக்களை உங்களுடைய கடைவாய் பற்களால் இறுக பிடித்து கொள்ளுங்கள். இது ஒரு இலக்கிய நயமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதாவது கடைவாய் பற்களால் பிடித்து கொண்டால் இழுத்தெடுப்பது கஷ்டமாகும் வெளியே. அவை ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அத்தோடு சொன்னார்கள், ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடியவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நான் மௌத்தான பிறகு என்னுடைய பேரில் நான் சொல்லாதவற்றையெல்லாம் இந்த மார்க்கத்தில் உண்டு பண்ணுவார்கள். அவற்றை நீங்கள் கவனமாக பார்த்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் சொல்லாமல் இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் நிராகரிக்கப்படும். அவை அனைத்துமே புதுமைகளாகும், புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டார்கள். இதற்கு அமைய கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நிறைய வழிகேடுகளும் பித்அத்துகளும் முஸ்லிம் சமுதாயத்தில் தோன்ற ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சில காலங்களிலேயே ஷியாக்கள், ஹவாரிஜிகள், கதரியாக்கள், ஜபரியாக்கள், முர்ஜிஆக்கள் என்றும் அதற்கு பிறகு ஜஹ்மியாக்கள் என்றும் பல்வேறு வழிகட்ட பிரிவுகள் தோன்ற ஆரம்பித்து பல பித்அத்துகள் தோன்றின. இந்த காலங்களில் வாழ்ந்த உலமாக்கள் மக்களை சரியான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக மன்ஹஜ்களை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வகையிலே இமாமு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை அந்த நேரத்தில் எழுதினார்கள். 4 இமாம்களில் மிக முக்கியமான ஒருவர். அதுதான் உசூலு சுன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். உசூலு சுன்னா என்பது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவருடைய காலத்தில் எழுதப்பட்ட மன்ஹஜ் தொடர்பான ஒரு புத்தகமாகும். இப்படி காலத்திற்கு காலம் பித்அத்துகள், வழிகேடுகள் மார்க்கத்தின் பேரால் மார்க்கத்தில் இல்லாதவை வரும்போது அவற்றை உணர்த்துவதற்காக வேண்டிய இமாம்கள் புத்தகங்கள் எழுதினார்கள். நான் தெரிந்த இமாம்களுடைய பெயர்களை மட்டும் பதிவு செய்து கொண்டு போகிறேன், எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். அதே போல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் பித்அத்துகள் தோன்றிய போது அந்த பித்அத்துகளை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி ஹல்கு அஃஆலில் இபாத் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். சஹீஹுல் புகாரியை எழுதிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள். அதுபோல இமாம் அல்லலாக்காயி என்று சொல்லக்கூடிய எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாம் இவர். இன்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட இமாம். அவர் ஷர்ஹு உசூலி இஅ்திகாதி அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்று இந்த மன்ஹஜை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினார். அதே போல இமாம் அல் ஆஜுர்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் கிதாபு ஷரீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினார். அதே போல இந்த குர்ஆன் சுன்னாவை சரியாக போதிக்க வேண்டும் என்பதில் மிக கூடிய கவனம் செலுத்திய
இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா என்கிற அறிஞரும் நிறைய புத்தகங்களை இதில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அல் அகீதா அல் வாசித்தியா என்று சொல்லக்கூடிய புத்தகம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய மன்ஹஜை சொல்லுகிற ஒரு மன்ஹஜ் கிதாபாகும். அதே போல அவர்களுடைய மாணவராக இருந்து இன்று உலக முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் பல புத்தகங்கள் எழுதினார்கள். அதிலே குறிப்பாக அஸ்ஸவாஇகுல் முர்சலா என்று சொல்லக்கூடிய புத்தகம் மிக முக்கியமான ஒன்றாகும். அதே போல உலக முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஷாஃபி மதுஹபிலே மிக பிரபல்யமடைந்த ஒரு இமாமாகிய இமாம் ذهبي ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாப் அல் உலு லில் அலியில் கதீர் ஃபி இஸ்பாத்தி உலுவில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை மன்ஹஜிலே எழுதினார்கள் என்பது முக்கியமான குறிப்பாகும். இப்படி பல இமாம்களும் அந்தந்த காலத்தில் மன்ஹஜை தெளிவுபடுத்துவதற்காக சரியான புத்தகங்களை எழுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொடரில்தான் இப்போது நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் இலங்கையில் தௌஹீத் பிரச்சாரத்தின் வரலாறு 75 வருடங்களை தாண்டியது என்று சில வரலாற்று குறிப்புகளோடு பதிவு செய்தார். அதே போல ஏனைய பேச்சாளர்களும் பல முக்கியமான குறிப்புகளை பதிவு செய்தார்கள். இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் சரியான மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் நிழலில் பின்பற்ற வேண்டும் என்கிற தாகம் 100 வருடங்களுக்கு முன்னால் உருவாகியது. அதனுடைய நிறுவனம் பயன்படுத்தப்பட்ட நிலைதான் 1940கள். இந்த நிலையில் இப்படி ஒரு மன்ஹஜ் கிதாப் தமிழில் இல்லை. நான் ஆரம்பத்திலே சுட்டிக்காட்டிய இவ்வாறான ஒரு கிதாப் மன்ஹஜை பேஸ் பண்ணி தமிழில் இல்லை. தமிழில் இதை தயாரிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு 2000ஆம் ஆண்டின் ஆரம்பங்களில் இருந்து சில உலமாக்களிடத்திலே ஆழமாக வேரூன்றி இருந்தது. அதனுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. அந்த தொடரில்தான் அல்ஹம்துலில்லாஹ் 2016ஆம் ஆண்டு ராபித்து அஹ்லி சுன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு உலமாக்களை மட்டும் கொண்ட ஒரு அமைப்பு இந்த மன்ஹஜை எழுதி வெளியிட்டிருந்தது. அதை ஒரு புத்தக வடிவாக்காவிட்டாலும் அதை அந்த சகோதரர்களுக்கு போட்டோ கோப்பியாக கொடுத்து வெளியிட்டு கொண்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் தாக்குதல், இந்த ஈஸ்டர் தாக்குதல் இது பற்றி பேசுவதற்கு என்னை விட தகுதியான நிறைய பேர் முன்னால் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஈஸ்டர் தாக்குதல் யார் திட்டமிட்டார்கள், எப்படி அது நடந்தது, அதனுடைய பின்னணி என்ன, இன்ஷா அல்லாஹ் அவ்வளவும் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரும். நிச்சயமாக நம்முடைய மனங்களை புண்படுத்தியவர்கள், நமக்கு அநீதி இழைத்தவர்கள் அதற்குரிய பிரதிபலனை பெற்று ஆக வேண்டும். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநீதி இழைக்கிறவர்களை பார்த்து கொண்டு படைத்த ரப்புல் ஆலமீன் பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நினைத்து விடவே வேண்டாம் என்று சொல்கிறான். எனவே இது திட்டத் தெளிவான ஒரு அநீதி என்பது நமக்கு தெரியும். அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, வெளிப்படும், மிக தெளிவாக வெளிப்படும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துஆக்கள் வீண் போக மாட்டாது. சைக்காலஜியிலே ஒரு தியரி இருக்கிறது, இலூஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். இலூஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்ட் என்று, அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உண்மையாக மாறும். அது உண்மையாக இருக்காது, திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது உண்மையாகும். இந்த அடிப்படையில் ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம்னா நீண்ட காலம் அல்ல, இந்த தௌஹீத் பிரச்சாரத்தின் ஆரம்ப காலங்களில் அப்பாவிகளாக குர்ஆன் சுன்னாவை சொன்னவர்கள் பள்ளிவாசலுக்குள் வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை செய்தவர்கள் யார்? ஷூட் பண்ணி இருக்கிறார்கள், கைகளை உடைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டு ஒரு கைக்கூலியாக வந்து நின்று வேலை செய்த ஒருவனை வைத்து தௌஹீத் கருத்தை உள்வாங்கியவர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று இந்த இலூஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்டை பேஸ் பண்ணி ஒரு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தது. அதனுடைய விளைவால் சில நேரங்களில் இந்த கொள்கையை பூரணமாக புரிந்து கொள்ளாத சகோதரர்கள் கூட பலவீனம் அடைந்தார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஃபிரௌன் கொலை செய்ய வருகிறான் என்று சொன்ன நேரத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த பலவீனமான முஸ்லிம்கள் கடல் குறுக்கே வந்த நேரத்தில் அந்த இடத்தில் நின்று கொண்டு சொன்னார்கள், இன்னால முதுரகூன், பின்னால் ஃபிரௌனும் அவனுடைய படையும் துரத்தி கொண்டு வருகிறது, ஓடி போகிறார்கள், போகிற வழியில் கடல் வந்து விட்டது, செய்வதற்கு வழி இல்லை. என்ன சொன்னார்கள் என்றால், மூசாவை நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று ஒரு சின்ன கூட்டம் அங்கிருந்து கொண்டு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸ்ட்ராங்காக சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக அப்படி அல்ல, என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அவனுடைய தீன் உண்மையானது என்பதை நான் விசுவாசிக்கிறேன், எனவே என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் என்று உறுதியாக சொன்னார்கள். அப்படி இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் உறுதியாக இருந்தது, மனம் தளரவில்லை, பயப்படவில்லை. அதே நேரத்தில் சிலர் கொஞ்சம் தடுமாற ஆரம்பித்தார்கள். என்றால் தொடர்ச்சியாக சொன்னது போல ஆயிரக்கணக்கானவர்கள் அநியாயமாக கைது செய்யப்படுகிறார்கள். ஒருவருடைய வீட்டில் இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம், ஜிஹாதை பற்றி எழுதப்பட்டது, இலங்கை அரசாங்கத்தின் அங்கீகாரத்தோடு வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இருந்தது என்பதற்காக அவரை கைது செய்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஜெயிலிலே வைத்தார்கள். அப்போ என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழல். இன்னும் ஒரு பக்கம் கொள்கை என்று வருகிற போது கொள்கை முரண்பாடுகள் தவிர்க்க முடியாதவை. சிலர் எப்போதுமே ஒரு முஃமினாக இருக்க வேண்டும், முன்சிஃபாக, அதாவது நான் எப்போதும் சமநிலையோடும் நடுநிலையோடும் இருக்க வேண்டும், நான் ஒரு நீதியான மனிதனாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த இயக்கத்தில் தீவிர பற்று கொண்டவர்கள் கொஞ்சம் வெறியோடு செயற்படுவார்கள். இது உலக வரலாற்றின் நியதி. இது அந்த அடிப்படையில் சிலர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காட்டி கொடுக்கிற ஒரு பணியிலும் அநியாயமாக அவதூறுகளை சொல்லுகிற பணியிலும் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்படி செய்தவர்கள் குறிப்பிட்டவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுடைய மறுமை வீணாகிவிடும். அல்லாஹ் போதுமானவன். இந்த ஒரு பின்னணியிலும் அதே போல எங்களுடைய வரவேற்புரை நிகழ்த்திய ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களும், தலைவர் டாக்டர் அவர்களும், ஷேக் ஜஃபர் அவர்களும், ஏனைய உலமாக்களும் இங்கே குறிப்பிட்டது போல எங்களுக்கு 3 பிரச்சனைகள் இருந்தன. ஒன்று, இந்த கொள்கையை ஆதரிக்கிறேன் என்று வந்து இணைந்து கொள்ளக்கூடியவர்கள் சிலர் இந்த கொள்கையின் பேசிக் தெரியாமல், இந்த கொள்கையில் என்ன இருக்கிறது என்பது தெரியாமல் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களை பார்க்கிற போது மற்றவர்களுக்கு தப்பபிப்பிராயம் வரும். எனவே அவர்கள் ஒரு நல்லெண்ணத்தோடு இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியை கொடுக்க வேண்டும் என்கிற தேவை வந்தது. இரண்டாவதாக, நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் அவசரப்பட்டு எங்கள் மீது அவதூறு சொல்லுகிறவர்கள். இப்போதும் பார்த்திருப்பீர்கள் சோசியல் மீடியாக்களில், சுப்ஹானல்லாஹ், இதிலே என்ன இருக்கிறது என்று அறவே தெரியாமல், இதுக்கு போகாதீர்கள், இதிலே கலந்து கொள்ளாதீர்கள், இது ஒரு பிரிவினைக்கு வழிகாட்டுகிறது, இப்போ கை செய்தப்படுவார்கள். இந்த புத்தகம் அவர்களுடைய கைகளில் கிடைத்த பிறகு சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு அற்புதமான புத்தகமா, காலத்திற்கு ஏற்ற மிக பெருமதியான ஒரு புத்தகமா என்று நிச்சயமாக கை செய்தப்படுவார்கள். அவசரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அனாத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். நிதானம் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற ஒரு கிஃப்ட். அது நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். அவசரம் ஷைத்தானுடைய ஒரு சதி என்றார்கள். அவசரப்பட்டு விட்டார்கள். உண்மையிலே எங்களுக்கு என்ன தேவை என்றால், இப்படியானவர்கள் சும்மா அநியாயமாக பாவங்களை சுமந்து கொள்ளவும் கூடாது, அவதூறுகளை பரப்பவும் கூடாது. எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன உளவியல் அடிப்படையில் அரசாங்கத்திடத்தில் ஒரு பதிவை சிலர் வேண்டும் என்று திரும்ப சின்ன ஒரு பயான் பிரச்சனை வந்தாலும் உடனே தௌஹீத், அப்படி ஒரு கருத்தை உண்டாக்குகிற ஒரு நிலையை உருவாக்கி விட்டார். அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரிய வேண்டும், அரசாங்கம் என்பது நாட்டுக்குரியது, ஒரு இயக்கத்திற்குரியதோ அல்லது ஒரு குழுவுக்குரியதோ அல்ல. இந்த நாட்டில் வாழுகிற அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு நிறுவனம்தான், பொதுவான ஒரு கருவிதான் அரசாங்கம் என்பது. எனவே ஆட்சி பீடம் ஏறக்கூடியவர்கள், அதே போன்று பாதுகாப்புத்துறையை கையில் எடுக்கக்கூடியவர்கள், உளவுத்துறையை கையில் எடுக்கக்கூடியவர்கள் நிதானமாக தீர விசாரித்து முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுப்பதற்கான ஒரு ஆவணத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம்.
எங்களுடைய கையில் இந்த ஆவணம் இருக்கிறது. இப்போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய கைகளிலே இந்த புத்தகம் தரப்படும். உங்களுடைய பள்ளிகளுக்கு நீங்கள் இதை கொண்டு சென்று, உங்களுடைய மர்கஸ்களுக்கு இதை கொண்டு சென்று, உங்களிடம் இருக்கிற உலமாக்களுடைய துணையோடு உங்களோடு இணைந்து செயற்படுகிறவர்களுக்கு இதுதான் நம்முடைய மன்ஹஜ் என்பதை ஸ்ட்ராங்காக பதிவு செய்யுங்கள். உளவுத்துறையோ எம்மோடியோ உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் தெளிவாக எடுத்துக் கொடுங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை கைது செய்யுங்கள், இதில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை குற்றம் சாட்டுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் நாட்டுக்கு எதிராக எந்த காரியமும் இது கால வரை செய்யாதவர்கள், இந்த நாட்டுக்கு நிறைய சேவை செய்தவர்கள். இந்த நாட்டிலே மிகப்பெரிய அந்நிய செலாவணியை கொண்டு வந்தவர்கள் தௌஹீத் சமூகம். இது இந்த நாட்டுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். மிகப்பெரிய அந்நிய செலாவணியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. சும்மா அரைகுறையாக நின்று கொண்டு இவர்கள் காசுக்கு கூத்தாடுகிறார்கள், சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள் என்று சொல்ல அப்படி அல்ல. உண்மையை விசாரித்தால் தெரியும். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு இந்த தௌஹீத் சமூகத்தினால் மிகப்பெரிய உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டில் நிறைய இடங்களிலே தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தது. 1980 காலப்பகுதிகள் எங்களுக்கு நினைவிருக்கிறது. பிரகதினி ஜமாத் அன்சார் சுன்னத்தில் முஹம்மதியா குவைத் போன்ற நாடுகளிலிருந்து உதவிகளை பெற்று பெரும்பான்மை சமூகத்தினர் வாழக்கூடிய ஊர்களிலே பொது கிணறுகளை கட்டி கொடுத்து நீர் வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல ஜமியத்து ஷபாப் என்று சொல்லக்கூடிய அமிஸ் என்கிற நிறுவனம், இந்த நாட்டிலே எந்த ஒரு தொண்டு நிறுவனம், அது ஒரு என்ஜிஓவாக இருக்கலாம் அல்லது ஐஎன்ஜிஓவாக இருக்கலாம், எந்த ஒரு தொண்டு நிறுவனமும் செய்யாத மிகப்பெரிய ஒரு கண் சத்திர சிகிச்சை ஒரு கேம்பை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள். மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள், முக்கியமான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனைகளிலே நீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மருத்துவமனைகளுக்கு, ஹாஸ்பிட்டல்களுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களுக்கு இந்த தௌஹீத் சார்ந்த நிறுவனங்களால் வாகனங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சுனாமி பேரலை ஏற்பட்ட போது இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பணியை மேற்கொண்ட ஒரு சமூகமாக இந்த தௌஹீத் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அதற்கு பின்னால் வந்த வெள்ளங்கள், டிட்வா, சூறாவளி போன்ற எல்லா அனர்த்தங்களின் போதும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் விட மிக மேலான ஒரு விஷயம் இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது, கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காக மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, பிரதேசங்களை தாண்டி இந்த மக்களை பாதுகாப்பதற்காக பிளட் கேம்ப் என்று சொல்லக்கூடிய இரத்த தான முகாம்களை இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவிலே செய்து சாதனைப்படுத்தி காட்டியவர்கள் இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய, யாரை பார்த்து இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்களோ அந்த மக்கள் தான் என்பதை இந்த நாடு நினைவில் கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவற்றை பாராளுமன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சர்டிபிகேட்டுகள் கூட அமைச்சுகளினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக வேண்டி நடத்தப்பட்ட அந்த நாடகத்தை வைத்துக்கொண்டு இந்த இலுஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்ட் என்கிற இந்த தியரியின் மூலம் முழு தௌஹீத் மக்களையும் குற்றவாளிகளாக அரசாங்கம் ஆக்கக்கூடாது. எனவே அதற்கான ஒரு பதிவை செய்வதும் இந்த மன்ஹஜை நாங்கள் வெளியிடுவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல் மன்ஹஜு சஹீஹ் என்கிற பெயரை நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப காலங்களிலிருந்து பயன்படுத்தி வருகிறோம். 2000 அல்ல, அதற்கு முதலிருந்து 80-90களிலிருந்து ஷேக் இஸ்மாயில் சலபி அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டு தாக்கம் இலங்கைக்கு தௌஹீதிலே ஏற்பட்டது. அந்த காலத்திலிருந்து நாங்கள் அல் மன்ஹஜு சஹீஹ் என்கிற பிரயோகத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் அங்கிருந்து கொஞ்சம் பகுத்தறிவு ரீதியான ஒரு வாதம் இங்கே தௌஹீதுக்குள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தது. நாங்கள் சொன்னோம், இல்லை, மார்க்கம் என்பது குர்ஆன் சுன்னாதான். எனவே மன்ஹஜு சஹீஹ் என்கிற பிரயோகம் அப்போதிருந்து நாங்கள் பயன்படுத்தி வருகிற ஒன்று என்பதையும் எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த மன்ஹஜ் புத்தகம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கைகளிலே கிடைக்கும். இதை 19 தலைப்புகளிலே நாங்கள் எழுதியிருக்கிறோம். முதலாவது இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படைகள், இரண்டாவது அல் குர்ஆன் அல் ஹதீஸ். பொதுவாக இந்த மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் ஈமான், குர்ஆன், ஹதீஸ் என்று ஜென்ரலாக பேசிக்கொண்டு போவார்கள். ஆனால் அதற்குள் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன.
அவற்றை நுணுக்கமாக இங்கே நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதே போல மூன்றாவதாக ஈமான் என்கிற ஒரு தலைப்பு. நான்காவதாக அல்லாஹுவை நம்புதல் எப்படி இருக்க வேண்டும். ஒரு மூட நம்பிக்கையாக அல்லாஹுவை நம்புவது இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித்தந்த முறையில் அது இருக்க வேண்டும் என்று. அதே போல இணை வைத்தல். இணை வைத்தல் என்ற வார்த்தை எல்லோராலும் பயன்படுத்தப்பட்டாலும் இணை வைத்தலை முஸ்லிம் சமூகத்திற்கு அப்பால் இருந்துதான் பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் இணை வைத்தலை சரியாக புரியாத நிலையும் நிறைய பேரிடம் இருக்கிறது. அது பற்றிய ஒரு தெளிவு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதுபோல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. அதிலே நபிகள் நாயகத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் தரப்படுகிறது. நபித்தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரும் அவர்களை எப்படி நாம் நம்ப வேண்டும், அவர்களுடைய விஷயத்தில் நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும். எட்டாவதாக பித்ஆ என்கிற சொல். பித்ஆ என்கிற சொல் அதிகமான முஸ்லிம்களால் சரியாக புரியப்படாத ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. பித்ஆ என்பது ஒரு ஆபத்தான விஷயம். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிற ஒரு விஷயம். இந்த பித்ஆத்தை பற்றிய தெளிவு பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லிம்களுக்கும் தெரியவில்லை. அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னாவை பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கும் தெளிவில்லாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு. எனவே அது பற்றிய ஒரு தெளிவை இந்த தலைப்பிலே நாம் கொடுத்திருக்கிறோம். ஒன்பதாவதாக கண்ணியத்திற்குரிய இமாம்களும் மதுஹபுகளும். நீங்கள் இங்கே பிரமுகர்களாக வந்திருக்கிறவர்கள் சில நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த தௌஹீத்காரர்கள் இமாம்களை மதிக்க மாட்டார்கள், மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிற அவதூறை கேட்டிருப்பீர்கள். அப்படி அல்ல. நாங்கள் ஒரு கல்வி பாரம்பரியத்தில் வந்தவர்கள். நாங்கள் எங்களை இமாம்கள் என்றோ மிகப்பெரிய உலமாக்கள் என்றோ சொல்பவர்கள் அல்ல. நாங்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை மதிக்கிறோம், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை மதிக்கிறோம், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை மதிக்கிறோம், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை மதிக்கிறோம். இந்த உலகத்தில் வந்த அத்தனை இமாம்களையும் மதித்து கண்ணியப்படுத்துகிறோம். அவர்களுடைய பெயர்களை சொல்லும்போது எங்களுடைய ஆசான்கள், நாங்கள் சின்ன பருவத்தில் அவர்களிடம் படிக்கும்போது மாலிக் என்று சொன்னால் உனக்கு என்ன மச்சானா என்று கேட்பார்கள். நீ இமாம் என்று சொல்ல வேண்டும், மாலிக் என்று சொல்ல வேண்டும், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது ரஹிமஹுல்லா என்று அவருக்கு துஆ செய்ய வேண்டும் என்று தான் எங்களை உருவாக்கினார்களே தவிர இமாம்களை இழிவுபடுத்துகிற ஒரு கூட்டம் நிச்சயமாக தௌஹீத் சமூகத்தில் இருக்க முடியாது என்பதை இந்த மிகப்பெரிய கண்ணியமான சபையில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு எங்களுடைய மன்ஹஜ் ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இமாம்களோடு எப்படி நடக்க வேண்டும். மதுஹபுகள், மதுஹபுகளை பற்றிய புரிதல் தேவை. மதுஹபுகளை நாங்கள் மறுக்கவில்லை. இஸ்லாமிய சட்டத்துறையை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கான விதிகளை அழகிய முறையில் வகுத்து தந்தது இந்த மதுஹபுகள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். அதற்காக ஒரு மதுஹபை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்று மட்டும்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அது எங்கும் சரி வராது. கண்மூடித்தனமாக பின்பற்றுவதென்றால் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களிடத்திலே குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டார், லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா. குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் குருடர்களைப் போல செவிடர்களைப் போல போக மாட்டார்கள், சரணடைந்து விடுவார்கள். கண்மூடி பின்பற்ற வேண்டும். அதை தவிர யார் எதை சொன்னாலும் மார்க்க விஷயத்தில் கண்மூடி பின்பற்றுதல் என்பது கூடாது. இமாம்களே தெளிவாக சொன்ன விஷயம் இது. அந்த அடிப்படையில் மதுஹபுகள் பற்றி, இமாம்கள் பற்றி அழகாக சொல்லியிருக்கிறோம். அதே போல இஜ்திஹாதும் கருத்து வேறுபாடுகளும் என்கிற ஒரு தலைப்பு 10வது இடம் வருகிறது. மார்க்கத்தில் சில ஃபிக்ஸ்டான விஷயங்கள் இருக்கின்றன. அதில் கருத்து வேறுபாடு யாருக்கும் இல்லை. 5 நேர தொழுகை கடமை, யார்கிட்ட போனாலும் கடமை. லுஹர் தொழுகைக்கு 4 ரக்காத், எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும், எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பேசிக்கான விஷயங்கள் இருக்கின்றன, அதில் கருத்து வேறுபாடு இல்லை. இது இஜ்மா என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா சில விஷயங்களிலே கருத்து வேறுபாட்டுக்கு வாய்ப்பு வைத்திருக்கிறான். அந்த இடங்களில் கருத்து வேறுபாடு வரும். அதை எப்படி அணுகுவது? ஷேக் ஜஃபர் அவர்கள் அழகாக அதை இங்கே தெளிவுபடுத்தினார்கள். நான் சொல்லுகிற கருத்து மட்டும்தான் சரி என்று தொங்குகிற நிலை இஸ்லாத்தில் கிடையாது. என்னுடைய கருத்தை சொல்லுவேன். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், ரஅயி ஸவாபுன் யஹ்தமிலுல் ஹதா வ ரஅயு கைரி ஹதஉன் யஹ்தமிலுஸ் ஸவாப். சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான கூற்று இது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலான முஸ்லிம்கள் அந்த மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கருத்துத்தான் சரியானது, ஆனால் அது தவறாகவும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய கருத்துத்தான் சரியானது, அது தவறாகவும் இருக்கும். வ ரஅயு கைரி ஹதா, மற்றவர்களுடைய கருத்து தவறானது,
ஆனால் யஹ்தமிலு ஸவாப், அது சரியாகவும் இருக்கும். இந்த பக்குவம் நிச்சயமாக மௌலவிகளிடத்தில் முதல் நிலையில் வர வேண்டும். இந்த மௌலவிகள் முதல் நிலையில் இதை ஆரம்பத்தில் போதித்திருந்தால் பெரிய பிரிவினைகள் வந்திருக்காது. ஷேக் இஸ்மாயில் சலபி சொன்னார்களே, ஒரே மேடையிலே ஜமாத் இஸ்லாமி தலைவரும் அன்சார் சுன்னாவுடைய தலைவரும் தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவரும் இருக்கிறார். மாறி மாறி அவர்களுடைய சஞ்சிகைகளிலே அவர்கள் எழுதினார்கள் என்று. அந்த நேரத்தில் இப்படியும் ஒரு கருத்து ஃபிக்ஹிலே இருக்கிறது என்று இவர்கள் சொன்ன கருத்தை அன்றிருந்த உலமாக்கள் நியாயப்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர்கள் இல்லை, இது மட்டும்தான் சரி என்று சொல்லி தூண்டிவிட்டார்கள். அதனால் தான் பள்ளிகள் எரிக்கப்பட்டன. கைகள் விரல் அசைப்பது என்பது மார்க்கத்தில் கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும். மக்காவுக்கு போகிறவர்கள், ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள், உம்ராவுக்கு போகிறவர்கள் பார்த்திருப்பீர்கள். ஐரோப்பாவுக்கு போகிறவர்கள் பார்த்திருப்பீர்கள். சிலர் ஆட்டுவார், சிலர் அசைப்பார், சிலர் குனூத்துக்கு கையேந்துவார், சிலர் கையை விட்டுட்டு நிற்பார், சிலர் கையை கட்டுவார், சிலர் கையை விட்டு கொண்டு நிற்பார். இதெல்லாம் ஃபிக்ஹிலே உள்ள கருத்து வேறுபாடுகள். இதிலே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறது. இதிலே ஆதாரங்களுக்கு நெருக்கமானதை பின்பற்ற வேண்டும், மற்ற கருத்துக்கும் நன்மை இருக்கிறது என்பதை அன்றிருந்த உலமாக்கள் போதித்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மாட்டாது. அது பற்றிய ஒரு தெளிவு இந்த தலைப்பிலே தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தஸ்கியா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இபாதத், சுன்னா, பிதா, உம்ரா என்றெல்லாம் நம்ம கவனம் செலுத்துவதற்கு முக்கிய காரணம் என்னென்றால் நம்முடைய உடம்பில் இருக்கிற இந்த ஹார்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீரானால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும், அது கெட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும், அதுதான் இதயம் என்று சொன்னார்கள். இந்த இதயம் கிளியராக வேண்டும். எவ்வளவுதான் தொழுது இங்கே பெருமை, எவ்வளவுதான் தொழுது இங்கே பொறாமை, எவ்வளவுதான் இபாதத்துக்களையும் சுன்னாத்துக்களையும் ஹயாத்தாக்கி இங்கே அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணமின்மை, எவ்வளவுதான் தொழுது இபாதத் செய்து சுயநலம் உள்ள போக்கு, இவை இருந்தால், நயவஞ்சகம் இருந்தால் அவர் ஃபெயில். சுப்ஹானல்லாஹ், சஹீஹுல் புகாரியிலே வருகிற ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். சுப்ஹானல்லாஹ், அதிக நேரம் தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபடுகிற பெண்மணி, பகல் வேளைகளிலே அதிகமாக நோன்பு இருக்கிறார், இரவில் தொழுகிறார், அதிகம் நோன்பு பிடிக்கிறார். நம்மகிட்ட குரூர் வந்துவிடும். இதோடு சேர்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், நல்ல இதை ஹதீஸை ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இது பாடமாக அமையும். அதோடு சேர்த்து சொன்னார்கள், வலக்கின்னஹா துதி ஜீரானஹா, என்றாலும் அந்த பெண்மணி தன்னுடைய பக்கத்து வீட்டார்களை டோர்ச்சர் பண்ணுகிறார், தொல்லை கொடுக்கிறார் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், ஹிய ஃபின்னார் நஊது பில்லாஹ், அந்த பெண்மணி நரகத்தில் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லோரையும். இந்த தஸ்கியா என்பது இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம். சூரா ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் 11 தடவை சத்தியம் செய்து தஸ்கியாவை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அந்த தஸ்கியாவை அடைய வேண்டிய ஒரு ஒழுங்கான முறை இருக்கிறது. அந்த முறை இந்த மன்ஹஜிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவுலியாக்கள், 12வது தலைப்பு. இறைநேசர்கள், தௌஹீத்காரர்கள் அவுலியாக்களை மதிக்க மாட்டார்கள். தௌஹீத்காரர்கள் அவுலியாக்களை அவமதிப்பவர்கள் அவதூறு சகோதரர்களே, பொய். இப்படி மேடைகளிலும் மிம்பர்களிலும் பேசுகிறவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஆகிரத்தை மிஸ் பண்ணுகிறார்கள். அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லும் போது எப்படி இல்லை என்று சொல்வது? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அவுலியாக்கள் இருக்கிறார்கள். அவுலியாக்களுக்கு கராமத்தும் இருக்கிறது. குர்ஆனிலே சில அவுலியாக்களுடைய கராமத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களில் இருந்த அவுலியாக்களுக்கு சில கராமத்துகள் நடந்திருக்கின்றன. அதற்காக அவுலியாக்கள் அல்லாஹ்வாக முடியுமா? கராமத்துகளை செய்கிறவர்கள் எல்லாம் அவுலியாக்களாக முடியுமா? இல்லை. அது அவர்களுடைய அந்தஸ்தை கூட்டக்கூடியது. அவுலியாக்களை மதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் ஒருவர் என்னுடைய ஒரு அவுலியாவை, ஒரு வலியை நோவினை செய்கிறாரோ, பகைத்துக் கொள்கிறாரோ, அவரோடு நான் சண்டை செய்கிறேன். ஆதன்துஹு பில் ஹர்ப், அவரோடு நான் யுத்தம் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவுலியாக்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்காக அவுலியாக்களை அல்லாஹுடைய அந்தஸ்தில் வைக்கக்கூடாது.
அதான் நாங்கள் சொல்கிறது. அதை இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக 14வது நன்மை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் என்கிற ஒரு தலைப்பு. இதிலே மிக அழகிய முறையில் ஷேக் ஜஃபர் அவர்கள் அதில் உள்ள பகுதியை இரத்தின சுருக்கமாக இங்கே சுட்டி காட்டினார்கள். அதாவது நன்மை ஏவுவதனால் ஏற்பட வேண்டிய விளைவு என்னவென்றால் சீர்திருத்தம். தஅவாவினுடைய நோக்கமே சீர்திருத்தம். நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது. என்னால் முடியுமானவரை நான் சீர்திருத்தத்தை விரும்புகிறேன். ஒரு நரகத்துக்கு போறவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஜினாக்கு போறவனை ஜினாவிலிருந்து விடுவிக்க வேண்டும். தொழாதவனை தொழ வைக்க வேண்டும். பொய் பேசுகிறவனை உண்மை பேச வைக்க வேண்டும். இதற்காகத்தான் தஅவா. தீமையை தடுக்கிற போது அதற்கென்று குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன வழிமுறைகள். அவர் அழகான ஒரு குர்ஆன் வசனத்தை இங்கே ஓதி காண்பித்தார். நீங்கள் அவர்கள் வணங்குகிற தெய்வங்களை திட்டாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், முஸ்லிம் அல்லாதவர்கள் வணங்குகிற தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள். திட்டுவதால் என்ன நடக்கிறது தெரியுமா? ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அவன் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நீ உண்மையாக ஏற்றிருக்கிற உன்னுடைய அல்லாஹ்வை திட்டுவான். அப்ப நீ ஒரு தீமையை தடுக்க போய் அதைவிட பெரிய ஒரு தீமை உன்னிடம் வந்துவிடக் கூடாது என்று சொல்கிறான். அந்த விதிமுறைகள் வழிமுறைகள் இந்த தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. 15வதாக தஅவா அமைப்புகள். இந்த நாட்டில் இருக்கிற தஅவா அமைப்புகளை அடையாளப்படுத்தி இந்த தஅவா அமைப்புகளோடு ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதே போல வழிகட்ட பிரிவுகள் இருக்கின்றன. இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் 73ஆக பிரியும், 72 நரகம் போகும், 1 மட்டும்தான் சுவர்க்கம் போகும் என்று. அந்த பேசிக் அடிப்படையில் வழிகட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இன்னும் ஒரு ரசூல் வருவார், நபி வருவார் என்று ஒருவர் சொன்னால் அவர் வழிகேடர். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், அவன் அறிவால் எல்லோரோடும் நெருக்கமாக இருக்கிறான் என்கிற கொள்கை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. அல்லாஹ் அறிவால் நம்மோடு இருக்கிறான். அறிவால் என்றால் அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக நம்முடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது, நம்முடைய கண் இமை வெட்டினால் கூட அல்லாஹு தஆலா பார்க்கிறான், அப்படி நெருக்கமானவன். அதற்காக என்னை அல்லாஹ் என்று சொன்னா சரி வருமா? நீயும் அல்லாஹ் நானும் அல்லாஹ், இது வழிகட்ட கொள்கை. இப்படியான வழிகேடர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல முஸ்லிம் சமூகத்தில் மாஷா அல்லாஹ் நிறைய பொது நிறுவனங்கள் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றன. அவங்க மார்க்கத்தை முதல்நிலைப்படுத்த மாட்டார்கள், ஆனால் சோஷியல் ஆக்டிவிட்டீஸை முதல்நிலைப்படுத்துவார்கள். இப்படியான அமைப்புகளோடு ஒரு முஸ்லீம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கான வழிகாட்டல்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதே போல 18வது அல் ஜிஹாத். ஜிஹாத் என்றால் என்ன? சும்மா பிடிச்சி எல்லாருமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களுடைய ஸ்பீச் கேட்கக்கூடியவர். அவர் ப்ரோக்ராம்களில் போனால் முதல் கேட்குற கேள்வி முஸ்லீம்கள் ஜிஹாதை ப்ரொமோட் பண்ணக்கூடியவர்கள். அப்படி நான் சொன்னேன், அந்த தியரி தான். அந்த தியரியை உண்டு பண்ணி இஸ்லாமோஃபோபியாவை உருவாக்குவது. யார் யாரெல்லாம் கொண்டு வைக்கிறார்கள். அண்மையிலே ட்ரம்புக்கு யாரோ ஷூட் பண்ணினார்கள், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு அவர் இருந்த ஒரு பார்ட்டியிலே அவருக்கு ஷூட் பண்ணினார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் தீவிரவாத செயல்கள் நடக்கின்றன. ஆனால் நம்மில் ஒருவர் அப்படி ஒரு தீவிரவாத செயலை செய்து விட்டார், உடனே அதற்கு பேர் ஜிஹாதும். எனவே முஸ்லிம்கள் எல்லோரும் ஜிஹாதிஸ்டுகள், லவ் ஜிஹாத் என்றெல்லாம் சொல்வது. ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் மிக பரந்த ஒரு சொல். ஜிஹாத் என்பது முதலில் உள்ளத்தோடு போராடுகிற ஜிஹாதைத்தான் குர்ஆன் குறிக்கிறது, அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தனிநபர்களும் குழுக்களும் ஜிஹாதில் ஈடுபட முடியாது, அவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். இஸ்லாமிய தீர்ப்பு என்னென்றால், முஸ்லிம் சமூகத்தில் உள்ள சில குழுக்கள் ஒரு 5 பேர் சேர்றது, 10 பேர் சேர்றது, அவர் ஆயுதத்தை வாங்கக்கூடிய சூழல் இருந்தால் வாங்கி ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினா அதுக்கு ஜிஹாத் இல்லை பேர், அது பயங்கரவாத தாக்குதல், அது தீவிரவாத தாக்குதல். அப்படி இஸ்லாம் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் மார்க்கத்தின் பேரில் உயிரை மிக கண்ணியமாக போதிக்கிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மார்க்கத்தின் குர்ஆன்ல தெளிவாக மன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல அன்னாஸ ஜமீஆ, ஒரு உயிரை கொலை செய்தால் முழு மனிதனையும் கொலை செய்ததற்கு சமம் என்று, மனித இனத்தையே கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்கிற ஒரே வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். ஒரு உயிரை நீ பாதுகாத்தால் முழு மனித இனத்தையும் நீ பாதுகாத்தவனை போன்றாவா என்று. எனவே ஜிஹாத் என்பதை சரியாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பிலே. 19வது சமூக நல்லிணக்கமும் அல் வலா வல் பராவும். அல் வலா வல் பரான்னா நமக்கு தெரியாது என்னண்டு, ஆனால் உளவுத்துறைக்கு தெரியும்.
என்னென்னா அப்படி ஒரு கருத்தை கொஞ்சம் பேர் பிளான் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. தௌஹீத்காரங்க அல் வலா வல் பரா பேசுவாங்க, மற்ற ஒத்தருக்கும் தௌஹீத்காராக்களுக்கும் தெரியா. இப்போ இங்கே 2000க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தேவண்டா ரெண்டமாக மௌலவி அல்லாதவர்களை நீங்கள் எழுப்பி அல் வலா வல் பராண்ட என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியா. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தௌஹீத்காரர்களிடத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கன்செப்ட் அல் வல் வலா பராண்டு இல்லை, இது இஸ்லாத்தில் உள்ள கன்செப்ட், இப்ராஹிம் அலி இஸ்லாம் போதித்த கன்செப்ட், கிறிஸ்தவத்தில் இருக்கிற கன்செப்ட், யூத மதத்தில் இருக்கிற கன்செப்ட். அந்தந்த காலத்தில் இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆப்ரஹாம் என்று அவர்கள் சொன்னாலும், மூசா அலி இஸ்லாம் மோசஸ் என்று சொன்னாலும், ஈசா அலி இஸ்லாம் ஜீசஸ் என்று சொன்னாலும், எல்லா நபிமார்களும் போதித்த ஒரு கன்செப்ட் தான் அல் வலா வல் பரா என்பது. அது குர்ஆன் போதிக்கிறது. இதை எல்லோரும் பொறுப்பெடுக்க வேண்டும். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மதரசாவும் இந்த கொள்கையை பொறுப்பெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவனம் தவா அமைப்பும் இந்த கொள்கையை பேச வேண்டும். அதுதான் ஷேக் சொன்னார். சமூக நல்லிணக்கம் வேறு. அதுக்காக நம்ம பன்சிலைக்கு போய் புத்த பெருமானுடைய சிலையை கழுவி கொடுக்க தேவையில்லை, அவங்க கழுவிக்குவாங்க. சர்ச்சில் ஏதாவது ஒரு ஆபத்துன்னா நம்ம ஹெல்ப் பண்ண போகலாம், அதற்காக அங்கே போய் ஒரு சிலுவையை நம்ம செஞ்சு கொடுக்க தேவையில்லை, அதை அவங்க பார்ப்பாங்க. இதனால் வலா வல் பரான்றது இதை ஒரு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி இதை பிழையாக காண்பித்து தௌஹீத்வாதிகளிடம் இப்படி இருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த புத்தகத்தில் அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எனவே கொள்கை சகோதரர்களுக்கும், அதாவது இந்த தௌஹீத் கருத்தில் உள்ளவர்களுக்கும், இந்த கொள்கையை என்ன என்று படிக்காமல் காழ்ப்புணர்வோடு இதை வெறுக்கிறவர்களுக்கும், அதாவது இலூஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்ட் என்கிற அந்த கோட்பாட்டை வைத்து தௌஹீத் என்ற ஒரு வாலிபன் வந்து விட்டால் அவன் தீவிரவாதி என்று நினைத்து கொண்டிருக்கிற பாதுகாப்பு தரப்புக்கும் இந்த புத்தகம் சமர்ப்பணம். இந்த புத்தகத்தை எல்லோரும் படியுங்கள். இதில் உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக இன்னும் ஆய்வு செய்யுங்கள். நிச்சயமாக இது ஒரு நல்ல வழிகாட்டியாக, அதில் பேர் குறிப்பிடப்பட்டது போல அல் மன்ஹஜு சஹீஹாக இருக்கும். அல்லாஹு தஆலா அதற்கு எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.